நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா டிஜே. இன்னைக்கு நம்ம ஒரு அதிசயமான ஒரு உயிரினத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது தன்னோட எடையை விட 30-40 மடங்கு அதிக எடை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சக்தி உடையது. இந்த உயிரினம் பூச்சி இனத்தை சேர்ந்த எறும்புகள். எறும்புகளை பற்றி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம உலகத்தோட மிக பழமையான உயிரினங்களில் எறும்புகளும் ஒன்று. மற்றும் உலகெங்கிலும் 12,000க்கும் அதிகமான எறும்பு வகைகள் இருக்குது. ஒரு நெசவாளர் எறும்பு தன்னோட எடையை விட 100 மடங்கு அதிகம் உள்ள பொருட்களை கூட தூக்கிட்டு போகும் தன்மையை கொண்டது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இதுங்க பலசாலின்னு. அண்டார்டிகா கண்டத்தை தவிர அனைத்து இடத்துலையும் எறும்புகளை பார்க்க முடியும். பாம்புகளுக்கும் எறும்புகளுக்கும் காது கிடையாது. அதனால் அதிர்வலைகள் மூலமே அவைகள் தொடர்பு கொள்ள முடியும். அதாவது சப்தத்தினால ஏற்படுற அதிர்வலைகளை வச்சு தான் எறும்புகளால் உணர முடியும். ஒரு சில எறும்புகள் தண்ணீருக்கு மேலே மிதக்கும் தன்மையை கொண்டிருக்கும். எறும்புகளுக்குன்னு தனியாக சுவாச அமைப்பு கிடையாது. அதோட உடலை சுற்றியும் பிராணவாயுவை கொண்டு போகிற சுவாச வழிகள் தான் இருக்கும். எறும்புகளுக்கு 2 வயிறுகள் இருக்கின்றது ஒரு ஆச்சரியமான ஒன்று. சாதாரண எறும்புகள் 90 நாட்கள் வரைக்கும் வாழும். ஆனால் கருப்பு வகை பெண் எறும்புகள் மட்டும் 15 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் தன்மை கொண்டது. இனி நம்ம எறும்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற செய்திகள் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். கருப்பு எறும்புகளை ஏன் சாமி எறும்புன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? கருப்பு எறும்புகளை பிள்ளையார் எறும்புன்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம், இந்த வகை எறும்புகள் நம்மளை கடிப்பதே கிடையாது. நமக்கு துன்பம் தராததால் இதை சாமி எறும்புன்னு சொல்கிறோமோ என்னமோ. நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே வீடு லட்சுமிகரமாக இருப்பதோட கட்டாயம் பிள்ளையார் எறும்புகள் வரும். இந்த மாதிரி சமயத்தில் இதுங்களை சாகடிக்காமல் தண்ணீர் தெளித்து விட்டுறலாம். அல்லது கற்பூரத்தை ஒரு காகிதத்தில் மடித்து வச்சுட்டோன்னா எல்லாமே காணாமல் போயிடும். சுள்ளி எறும்பு மட்டும் ஏன் கடிக்குது? சுள்ளி எறும்பு மட்டும் கடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சுள்ளி எறும்புகள் கடிக்கும்போது ஃபார்மிக் அமிலம் தெளிக்கப்படுறதால நமக்கு வலி ஏற்படுது. சில எறும்புகள் கடித்தாலும் நமக்கு வலி தெரியாது. அதுக்கான காரணம் ஃபார்மிக் அமிலத்தோட அளவு சிறியதாக இருக்கும். சுள்ளி எறும்புகள் வாழும் இலைகளில் கூடு கட்டி அமைச்சு வாழும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டெறும்பு. இதுங்க கருப்பாக இருக்கும், கால் பழுப்பு நிறமாக இருக்கும். இதுங்களுக்கு பற்கள் இருக்கும், கடிச்சா வலிக்கும். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாக எறும்புகள் குழுக்களாக வாழும் தன்மையை கொண்டது. இதுங்க உணவை தேட செல்லும்போது ஃபீரோமோன் அப்படின்ற ரசாயனத்தை வழிநடுக விட்டு போகும். இதனால் முதல்ல போகிற எறும்போட ரசாயனத்தை அதுக்கு பின்னாடி வரும் எறும்பு பின்தொடரும். அதுவும் ரசாயனத்தை விட்டுட்டு போகும். இதனால் அனைத்து எறும்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக போகும். இதோட நம்ம காணொளி நிறைவடையுது. இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா டிஜே. நன்றி, வணக்கம்.